செய்முறை வந்து என்னன்னா, முதல்ல உக்கடம் போனோம், மீனை வாங்கினோம், வந்தோம், கழுவணும், அடுத்த அறுத்தாச்சு, முடிச்சாச்சு. உங்களோட எதை கருத்து? சாப்பிட்டு தான் பார்க்கணும். கருத்து சொல்றது கருத்து. அடுத்து இந்த மீன் எதுக்காக வச்சிருக்கீங்க கொஞ்சம் சொல்லி. இது வந்து நம்ம கிரீன் வறுவலில் போடலான்னு இருக்கோம். அது வந்து நம்ம கொஞ்சம் சிவப்பு கலரில் போட்டோமோ, இது கொஞ்சம் பச்சை கலரில் டிஃப்ரென்ஸாக நம்ம பண்ணானே. வாவ் சூப்பர். ஸ்ரீகாந்த் நேர கூட வாங்கிட்டு வரணும். கைஸ் கொஞ்சம் ஸ்ரீகாந்தை பற்றி சொல்லுங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா பராரேவா டூ எம்மியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அது எப்படி பார்த்தீங்கன்னா பிரிக்கணும், எடுக்கணும், கடிக்கணும். கைஸ் எல்லா பிளானையும் கெடுத்து விட்றக்கு எல்லா கேங்லையும் ஒரு கருப்பாள். அந்த மாதிரி தான் எங்கள் கேங்கில் கைஸ். நாங்கள் சாப்பிட்லாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நிறையா மீன் எடுத்தோம் கைஸ். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அப்படிலாம் இல்லை. அப்படி வந்து இவன் வந்து அப்படி சொல்லவே கூடாது கைஸ். வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட தருவோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இவன் பேர் தான் ஆமா குஞ்சா. நண்பர்களே, இவர் தான் நம்ம செஃப்புக்கு அசிஸ்டண்ட்டு. இவர் பேர் வந்து குட்டி செஃப்பு டிஆர். இதுதான் நம்ம எக்யூப்மெண்ட்ஸு பார்த்து போகணும். இவர் தான் நம்ம ஓடம்பாக்கம் ஒட்டகச்சிந்தி. நம்ம குக் மாஸ்டரு ப்ரொஃபஸரு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட வித்தையை வந்து மீனில் காட்டுவார். நம்மலாம் வித்தையை ரோட்டில் காட்டுவோம், அவர் மட்டும் வீட்டில் காட்டுவார். அடுத்ததான் வந்திருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விளாகுக்கு புதுசாக வந்திருக்கவங்க. இவன் பேர் மெண்டலாம். இவர் வந்து பப்ளு ப்ரோ. மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிவப்பு ஃப்ளேவர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ளேவர் பண்ண போகிறோம். இது தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் முதல்ல இவங்க தான் அந்த புதினா உரிக்கிற 3 பேர். பூண்டு கீண்டு எல்லாமே சேர்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா புதினா வந்து இஞ்சியில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பாஸ்கி தான் ட்ரைன் பண்ணிட்டு. நீ பொம்பளையாடா, நீ பிரேமே, நீ பொம்பளையாடா. நான் வந்து வீட்டுக்கு தான் கைஸ் வந்திருக்கேன். இந்த பசங்க நீ வேலை கத்தி கைஸ் போட்டு எல்லாத்தையும் கேஸ் வாங்கிட்டேன். ஒன்றும் இல்லை கைஸ், நம்மளுக்கு வந்து ஒரு மந்திரம் இருக்குது. இப்போ அவன் வாயில் தேய்ச்சி விட்டு அவன் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆக போகிறான். நல்லா பார்த்துங்க. அதான் இதோட இதனால தான்டா உனக்கு பிள்ளையே கிடைக்கிறது இல்லை. இதனால தான்டா மகாலட்சுமி ஓடி போனா. டேய், இவனுக்கு ஏன் ஓடி போனான்னு தெரியுமா? இவன் இந்த மாடல் லாக்கு பண்ணானா எப்படி அந்த பொண்ணு தருவான்?